வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். நீங்கள் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்ல போகிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து பாஸ் ஆக முடியாது. ஓகே, இப்போ ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் 2 மந்த் இருக்கும். நீங்கள் 2 மந்த் அப்படிங்கிற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே டைம் இருக்கலாம். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே நான் வந்து இதில் பாஸ் ஆகிற லெவலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேல் கேண்டிடேட் அப்படின்னா 5 கிலோமீட்டர் ஓடணும், 24 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்னா 1.6 கிலோமீட்டர் ஓடணும், 8 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க. நான் எக்ஸாக்டாக 24 நிமிஷத்துக்குள்ளே வருவேன், எக்ஸாக்டாக 8 நிமிஷத்துக்குள்ளே வருவோம்ட்டிங்க நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியாது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படிங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். நான் ஒரு வாட்டி உங்களுக்கு தெளிவாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போன வருஷம் ஆவடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணாங்க. RFID மூலமாக கண்டக்ட் பண்ணுறதுனால அவங்க ட்ராக்கில் தான் கண்டக்ட் பண்ணாங்க, ரோடில் ஓட விடலை. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதுவும் ட்ராக்கோட கண்டிஷன் சரியாக இல்லை. எக்ஸாக்டாக 400 மீட்டர்லாம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணலை, ஒரு 380 அந்த மாதிரி ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் அவங்க சொன்னாங்க. ஒரு ரவுண்டு அடிச்சு அவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுவும் 3 லேன் இருக்கிற மாதிரி ட்ராக், அதாவது 3 பேர் தான் அதில் ஓட முடியும், ஒட்டி ஓடினாங்க அப்படின்னா அந்த மாதிரி ட்ராக். ஓகே, அதில் ஒரே நேரத்தில் 100லேருந்து 150 பேர் வந்து ஒரே பேட்சில் ஓட விட்டாங்க. அதுவும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்தியானம் 11 மணி, 12 மணி, 1 மணி, 3 மணி, 4 மணி அந்த மாதிரி வந்து ரன்னிங் இருந்துச்சு. ஸோ சென்னையில் அடிக்கிற வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேரை இவ்வளோ நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஓட விடுறப்போ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்களே 22 நிமிஷம் 23 நிமிஷத்துக்குள்ளே வர்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணவங்களே அங்கே போய் வந்து நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. ஸோ அப்போது நீங்கள் இதை எல்லாமே வந்து தாக்கு பிடிச்சி பாஸ் ஆகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் 22லேருந்து 23 நிமிஷத்துக்குள்ளே வந்து பாஸ் ஆகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபீமேல்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 7.5லேருந்து 8 நிமிஷத்துக்குள்ளே வந்து பாஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மதியானம் ஓடுங்க, 11 மணிக்கு மேலே 12 மணிக்கிட்ட வந்து ஓடுங்க. முக்கியமாக ட்ராக்கில் நீங்கள் வாரத்தில் ஒரு நாளாச்சும் வந்து ஓடி பாருங்கள். ஏன்னா திரும்ப அதே இடத்துல சுற்றுறப்போ அது வந்து உங்களுக்கு ரோட்டில் ஓடுறத விட கஷ்டமாக இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஓன் கவுண்டிங் நீங்கள் தான் பண்ணணும். ஸோ குட்டி கல் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இத்தனை ரவுண்டு 13 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 13 கல் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கல்லாக கீழே போட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இன்னும் இவ்வளோ ரவுண்டு மிச்சம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணுறத முன்னால் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நல்லா ஓடினவங்க கவுண்டிங் மிஸ் பண்ணிட்டு 13 ரவுண்டுக்கு பதிலாக 12 ரவுண்டில் ஸ்டாப் ஆகிட்டு அவங்களாலையுமே வந்து பாஸ் பண்ண முடியலை. ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களை வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, வெயிலில் ஓடுங்க. அதுக்கப்புறம் கம்மியான டைமுக்குள்ளே வர்ற மாதிரி பாருங்கள். ஏன்னா அந்த கூட்ட நெரிசலில் நீங்கள் முன்னால் வரணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் வச்சுருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.